வணக்கம். சத்தம் போடாத. ஏன் போடக்கூடாது? சத்தம் போட்டு உறக்கச் சொல்லுதல் தானே உண்மை, இல்லையா? ஆரவாரமற்றது உண்மை. பொய்க்கு நிறைய அலங்காரம் பண்ணணும், ஜோடிக்கணும். ஆனால் உண்மைக்கு ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக அப்படியே விட்டுற வேண்டியது தான், இல்லையா? எல்லாருமே மற்ற மக்களின் மேல் அன்பு செலுத்துகிறோம். நம்ம எல்லாருக்குமே யாரையோ ஒருத்தரை தான் பிடிக்குது, இல்லை சில பேரை பிடிக்குது, சில பேரை பிடிக்கலன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கக்கிட்ட அதிகமாக பேச மாட்டோம், அவ்வளோதான். ஏதாவது கேட்டால் சரி, ஏன்னா எல்லாரும் பிறந்தவர்கள் எல்லாரும் பேசணும். நம்மளாம் ஆடு மாடா பேசாமல் இருக்கிறதுக்கு? அதுகளுடைய ஒலி அதுகளுக்கு பாஷை புரிஞ்சுக்கும். அந்த ஒலிகள் நமக்கு தெரியவில்லை, நாம் வார்த்தைகளால் சொல்லுகிறோம். அந்த வார்த்தைகள் அன்பு நிறைந்தவை. அன்பு என்பது என்னென்னா, அப்படியே தேனில் நனைச்சி பாலில் கலந்து வெளியில் வார்த்தைகளாக கற்கண்டுகளாக தரக்கூடியவை. அன்பு என்பது அவ்வளோ மென்மையானது, இனிமையானது, புரிதல் உள்ளது. இது காசு பணமெல்லாம் கிடையாது, மெல்லிய உணர்வு. அந்த அழகான உணர்வு அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் அன்பு செலுத்துகிறோமா இல்லையா? செலுத்துகிறோம். அந்த அன்பு செலுத்துவதனால் மற்றவருக்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய இருளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை கொடுக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து, மன கசப்புகளிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது அப்படித்தான் செய்யும். அத்தகைய அழகான சிறப்பான அன்பை கைக்கொண்டு மற்ற மனிதர்களோடு இனிமையாக பழகி அவர்களுடைய சந்தோஷத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதுதான் மனித இயல்பு என்பதை உணர்ந்து, அன்பே சிவம் முடிஞ்சிருச்சு, அதனை உணர்ந்து அன்பு செலுத்துங்கள் என் இனிய உறவுகளே. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.